உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அமைச்சரவையில் 4 பேர் சேர்ப்பு 3 பேர் நீக்கம் என்று தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் இது குறித்த பொதுமக்கள் கூறிடும் கருத்துக்களை கேட்கலாம். அமைச்சரவை மாற்றம் திமுக அரசுல இடம்பெற்றிருக்கு. அதுல குமரி மாவட்டத்தில் இருந்த ஒரே அமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அவர்களோட அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இதுல எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத ஒருவர் விளையாட்டுத்துறையில இருந்து மிக குறைவான காலங்களே அரசியல்ல பயணிச்ச ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது, ஒரு திறமையான பிடிஆரை வந்து வெளியேற்றுவது, அப்புறம் இங்க மனோ தங்கராஜ் 1000 தான் அவர் மேல விமர்சனம் இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அமைச்சர் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல அது வந்து குமரி மாவட்டத்துக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக தான் இருந்திருக்கும். மக்களுடைய கோரிக்கைகளை கொண்டு சேர்க்கிறதுலையும் அவருக்கு ஒரு வாய்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்போ திருதுப்புன்னு எந்த காரணமும் இல்லாம முழுக்க வாரிசு அரசியல் அடிப்படையிலேயே அமைச்சரவை கொடுக்கறதுங்கிறது திமுகவுக்கு எதிர்காலத்துல வீழ்ச்சியாக தான் அமையுதுன்றது நான் இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே கனிம வளங்கள் கடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கான பல விஷயங்கள் இங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்றாலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு மாநில அளவிலான ஒரு அமைச்சர் இருப்பது என்பது எங்களுடைய குறைகளை அவரிடம் சென்று தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் தற்பொழுது இல்லை என்பது ஒரு வருத்தத்தை அளிக்கக்கூடிய. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். திரு மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கியிருக்காங்க. அது நம்ம கட்சிக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி ஒரு அமைச்சர், நல்ல ஒரு அமைச்சர் தேவை. அது அவர் மேல நிறைய புகார்கள் இருந்திருக்கு. அதை நம்மளும் காது கொண்டு நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனா பொதுவா ஒரு அமைச்சரை காலி பண்றது, அதை அந்த பதவியிலிருந்து விலக்குறதுங்கிறது அந்த இடத்துக்கு அதை சரியா அமைக்கிறதுக்கு இன்னொரு அமைச்சர் நமக்கு தேவைப்படுது. அது மக்கள் பணியாற்றுறதுக்கு ஒரு நல்ல தலைவரை மீண்டும் அவங்க அதை அந்த இடத்துல அமைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அவரு தொகுதிக்கு பெருசா செய்யல, புதுசுதான், அனுபவம் வேணும். ஃபர்ஸ்ட் அனுபவம் இல்லாத ஆளுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆள் தான் இருக்க, வேற வழி இல்லாம கொண்டு கொடுத்தீங்க, ரைட், ஓகே. அவங்க சகாக்கள் 1000 தப்பு பண்றாங்கன்னு சொல்றாங்க மறைமுகமா. அவர் தப்பு பண்ணது யாராவது கூட்டு வச்சு கேள்வி கேட்டுருக்கலாம். கேள்வி கேட்டு மன்னிப்பு கட்டி எழுதி வாங்கி வச்சு, தப்பு பண்ணியிருந்தாரா மன்னிப்பு கட்டி வாங்கி வச்சு நீங்க லெட்டர் கொடுத்துருந்து அவர் பதவி கொடுத்துருக்கலாம். இப்போ முட்டை முழுக்குன்னு கிடக்கு. ஜெயிச்சு எடுத்து ஆட்சி இருந்தும் அமைச்சர் இல்லாத தொகுதியா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டம். காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். உங்களுக்கு 6 வாட்டி தொகுதி திமுக 40 கொடுத்தது தமிழ்நாடு. அதே மாதிரி 6 தொகுதியுமே எல்லா தொகுதியும் துவக்கும் போது 6 தொகுதியுமே கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இந்த தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் தான் கொடுத்தது. அதை மறந்துடாதீங்க. நல்லா மனசுல வச்சுக்கிட்டு அவங்க பிராமிய தவறுகள் யார் பண்ணல, 1000 பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் அவங்க சகாக்கள் பண்ணாங்கன்னா கூட்டு வச்சு கேளுங்க, விசாரணை வைங்க, இது நடத்துங்க, அப்படி பதவி கொடுக்க வழி பாருங்க. அதான் நல்லது. குமரி மாவட்டம் முட்டை முழுக்க கிடக்கிறது நல்லதில்லை. குமரி மாவட்டம் வளர்ந்து வரும் மாவட்டம், பெரிய மாவட்டம், சுற்றுலாத்துறை பல லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்கிற மாவட்டம். இதுக்கு பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஏர்போர்ட் கேட்டால் ஏர்போர்ட்ல ஒண்ணுமே தரல. நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால முடியல. இருந்தாலும் சரி, அவர் புதுசாக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான் இருந்தால் அவருக்கு கொடுத்து பார்த்தீங்க. அதை நீங்க மறுபடியும் கொடுக்கணும். அமைச்சர் இல்லாம முட்டை முழுக்குன்னு கிடக்கூடாது. கன்னியாகுமரி பெரிய மாவட்டம், எங்களுக்கு பிரதிநிதி வேணும், கட்டாயம் வேணும். நீங்க பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு நம்ம குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சு இப்ப லாரிகள்ல ஏற்றி கடத்திட்டே இருக்காங்க. நம்ம ஆயிரக்கணக்கான லாரிகள் போகுது. அதிகாரிகள் பிடிக்கிறாங்க, அபராதம் போடுறாங்க, அவ்வளவுதான். நிறுத்துறது யாரு? இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் தான் அதை நிறுத்துறோம். அதை நிறுத்தாம இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி நிலைகள் வரத்தான் செய்யும். அது இந்த மாற்றம் வரணும். வந்தாதான் இன்னும் வரக்கூடிய அரசியல்வாதிகள், பொறுப்புல வரக்கூடிய அமைச்சர்களா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அவங்க ஒழுங்கா இருப்பாங்க. இது ஒரு நல்ல நிலைப்பாடா தான் நான் கருதுறேன்.